ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான மேக்ஸ் கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி படித்தே ஆகணும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களுடைய கொஷின்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மற்ற கொஷின்ஸ், குறியிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே மேஜரான கொஷின்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னால ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கான 2 மார்க்ஸில் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னால இந்த மாடல்லே உங்களுக்கு மற்ற கொஷின்ஸும் வந்துடும். நீங்கள் ஈஸியாகவே எழுதிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆவரேஜான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாக்கா மற்ற எல்லா கொஷின்ஸும் கம்பல்சரி படித்தாகணும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் வந்து கம்பல்சரி படித்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.